ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டிலே நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம அவிக்க போகிறோம் நெல்லிக்காயை. நெல்லிக்காய் அவிகிறதுக்கு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் போதும். இந்த ஊறுகாய்க்கு ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த 2 பொருள் தான், கடுகு, வெந்தயம். இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது, ஏன்னா அந்த வெந்தயத்தில் உள்ள கசப்பு அதிகமாக தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 பொருளையும் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காய் நீராவியில் அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வைங்க. பார்த்திங்களா, நீராவிலே இந்த நெல்லிக்காய் வெந்து அதுவாகவே வெடித்து பிளந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது மசாலாலாம் உள்ளே இறங்கும். நான் அதை கட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா இதை தனித்தனியாகவும் எடுத்துக்கிடலாம். நான் முழுசாக தான் ஊறுகாய் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், அப்புறம் நம்ம ரெடி பண்ண பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நெடி வந்துடும். வீட்டில் குழந்தைங்களாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா இருமல் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அவிச்சு வச்ச நெல்லிக்காவையும் அது கூட தட்டி நல்லா கிண்டி விடணும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நிறைய நாள் இருக்கும், கெட்டு போகாது. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டிலே பண்ணியாச்சுங்க. என்ன நாக்கில் எச்சு ஊறுதா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.